விக்கிரவாண்டி வி சாலையை தொடர்ந்து நாளைக்கு மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு நடக்கவிருக்காம். இதுக்காக நேத்தே தாவேக தலைவர் விஜய் மதுரை போயிட்டாராம். அங்க நிகழ்ச்சி ஏற்பாடுகள் 99% ஏற்கனவே முடிஞ்ச நிலையில அத பக்கத்துல இருந்து பார்க்க ஒரு நாள் முன்னாடியே விஜய் அங்க போயிட்டதா சொல்லப்படுது. முதல் மாநாடு எந்த அனுபவமும் இல்லாததுனால சில குளறுபடிகள், எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம்னு ஏகப்பட்டது நடந்து போச்சு. ஆனா இந்த மாநாடு இன்னும் சரியா இருக்கணும்னு எல்லா வேலைகளையும் பார்த்து செஞ்சுட்டு வராங்களாம் தாவேகா நிர்வாகிகள். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோட கட்டுப்பாட்டு கீழே தான் இந்த மொத்த மாநாடு வேலைகளும் நடந்துட்டு வருது. போன மாநாடு நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சதுனால அதுக்கான இடப்பிரச்சனை, போலீஸ் கெடுபிடி, அரசியல் கட்சிகள் தலையீடுன்னு பல சிரமங்களை பார்த்தது தாவேகா. ஆனா இந்த தடவை ஸ்மார்ட்டா யோசிச்சு மாநாடு பத்தி மூச்சை விடாம இருந்திருக்கு. இடம் பார்த்து தேர்வு செஞ்சு பூமி பூஜை நடக்க இருந்த முதல் நாள் தான் மதுரை நிர்வாகிகளுக்கு விஷயம் சொல்லப்பட்டுச்சாம். அவ்வளவு சீக்கிரட்டா எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்காங்க. ஒரு வழியா மாநாடு வேலைகள் நடக்க ஆரம்பிச்சப்போ தொண்டர்களோட பாதுகாப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு யோசிச்சு இந்த மாநாட்டு திடலை திட்டமிட்டு ரெடி பண்ணிருக்காங்களாம். சுமார் 250 பரப்பளவு கொண்ட இந்த மாநாட்டு திடல்ல சுமார் 18 என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் வச்சிருக்காங்களாம். மாநாட்டுக்கு வர யாரும் தாகத்தோட இருக்கக்கூடாதுன்னு குடிநீர் குழு மேலாண்மை அமைச்சு பூமிக்கடியில பைப் போட்டு தனியா 100 வாட்டர் டேங்க், 5 லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். இது போக 400 டெம்பரரி டாய்லெட்ஸ், 50 LED ஸ்கிரீனு, CCTV கேமரா, 420 லவுட் ஸ்பீக்கரு, 20,000 லைட்ஸ்ன்னு எல்லாமே பக்காவா பிரம்மாண்டமா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்க்கு மட்டுமே தனியா பல ஏக்கர் பேசி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லையும் பிரைவேட்டாகவும் மெடிக்கல் டீம், 12 எமர்ஜென்சி லைன்ஸ், ஆம்புலன்ஸ்ன்னு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பெண்கள் பாதுகாப்புக்காக தனியா ஒரு குழு அமைச்சு அதுக்கு 60 பேரை இன்சார்ஜா போட்டிருக்காங்க. பிங்க் ரூம், அதாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழக அரசியல் மாநாட்டிலேயே பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாவேகா தான் முதல் முறையா அறை கொண்டு வந்திருக்கு. இந்த விஷயம் மதுரை மக்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி மாநாட்டு திடலை பார்க்க நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டு போறாங்க. பாதுகாப்பு பணியில இப்பவே அங்க போலீஸ் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இது போக மாநாடு நடக்கிற அன்னைக்கு சுமார் 3000 இருந்து 5000 வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறதா சொல்லப்படுது. போன மாநாட்டை விடவும் இந்த மாநாட்டுல கூட்டம் அதிகமா வரும்னு கணிச்சு அதுக்கான ஏற்பாடுகளை பக்காவா பண்ணிட்டு இருக்காங்களாம் தாவேகாவினர். இன்னும் குறிப்பா இந்த மாநாட்டுல கொள்கை தலைவர்களை ஓரமா வச்சுட்டு திமுக நிறுவனர் அண்ணாவையும் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரையும் முன்னிலைப்படுத்தியிருக்கு தாவேகா. காரணம் 1967, 1977ல அவங்க அரசியல்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அதே மாதிரி விஜயும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பார்னு சிம்பாலிக்கா சொல்றதுக்கான இந்த ஏற்பாடு. இது போக எல்லா இடத்துலயும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய்னு அச்சடிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு ஹைலைட். நாளைக்கு மதியம் சரியா 3:15 மாநாட்டு திடலுக்கு வர விஜய் 7 மணி வரைக்கும் இருப்பாராம். போன முறை கட்சியோட கொள்கைகள், சில அறிமுகங்கள், அரசியல் கட்சியோட மறைமுக தாக்குதல்னு பேசின விஜய் இந்த தடவை முழுக்க அரசியலை பத்தி மட்டுமே பேச போறாராம். அதுவும் எல்லாமே நேரடி அரசியல் தாக்குதலா இருக்க போகுது. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையில ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி, எதிர்கட்சின்னு யாரையும் விடக்கூடாதுன்னு எல்லாரையும் டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். மதுரை நிர்வாகிகளுக்கு இந்த தடவை மாநாட்டுல முக்கியத்துவம் கொடுக்க போறதாகவும் சொல்லப்படுது. பாதுகாப்பான பிரம்மாண்டம்னா என்னன்னு நாங்க காட்டுறோம் வாங்கன்னு சொல்லி வச்சு அடிச்சிருக்கு தாவேகா. விஜயோட 2வது மாநாட்டுல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.